Next example 5.23 பாருங்கண்ணா. For the ellipse 4x squared plus y squared plus 24x minus 2y plus 21 is equal to 0. Find the center, vertices, foci. Also prove that length of latest rectum is 2. So இப்படி கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் என்ன முதல்ல given ellipse ஈக்குவேஷன் எழுதியாச்சு. முதல் ஸ்டெப் என்னது x ஓட x சேர்த்துறதும் y ஓட y சேர்த்துறதும் கான்ஸ்டன்ட் ரைட் சைடுல கொடுக்கணும். 4x squared plus 24x y squared minus 2y plus 21 ரைட்ல வந்துச்சுன்னா minus 21. அப்புறம் x squared க்கு y squared க்கு முன்னாடி நம்பரை காமன் எடுக்கணும். 4x squared plus 24x x squared க்கு முன்னாடி 4 தானே 4 காமன் எடுங்க. So x squared plus 6y 6x கரெக்ட்டா 24 ல 4 எடுத்தா 6. இப்போ x squared க்கு முன்னாடி 4 காமன் எடுத்தாச்சு. y squared க்கு முன்னாடி 1 தான். சரியா வெறும் 1 தான். So 1 into y squared minus 2y தான். இதுல 1 காமன் எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வெறும் 1 தானே இருக்கு அதனால விட்டுறலாம். is equal to minus 21. பிராக்கெட் மட்டும் போட்டா போதும். முன்னாடி 1 இருக்குதா அர்த்தம். சரி 4 into x squared plus 6x இதோட எதை சேர்த்தா ஹோல் ஸ்கொயரா மாறும்னு பார்க்கணும். x க்கு முன்னாடி 6 2 ஆல் டிவைட் பண்ணா 3 ஸ்கொயர் பண்ணா 9. x க்கு முன்னாடி 6 2 ஆல் டிவைட் பண்ணா 6/2 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஒரு 9 சேர்த்து ஒரு 9 மைனஸ் பண்ணுங்க பிராக்கெட்டுக்குள்ளே பண்ணணும்னா 4 காமனா இருக்கு. இங்கேயும் பிராக்கெட் போட்டு y squared minus 2y. இப்போ y க்கு முன்னாடி 2 ஆல் டிவைட் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். சோ ஒரு 1 சேர்த்து ஒரு 1 மைனஸ் பண்ணுங்க. இதுவும் பிராக்கெட்டுக்குள்ளே பண்ணணும். is equal to minus 21. இதுக்கு பேர் completing square method என்ன 4 into இது ஃபார்முலா தெரியும்லங்க x plus 3 the whole square ஒரு minus 9 அப்படி இருக்கும். இதுக்கு ஃபார்முலா தெரியும்ல y minus 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கணும். இது y minus 1 the whole square minus 1 அப்படி இருக்கும். 4 into x plus 3 the whole square minus 9 பிராக்கெட்டுக்குள்ளேயே plus y minus 1 the whole square minus 1 is equal to minus 21 அப்படி இருக்கு. 4 உள்ள கொண்டு போங்க. 4 into x plus 3 the whole square 4 into 9 36. இங்க ஒண்ணுமே இல்ல வெறும் 1 தான். சோ y minus 1 the whole square minus 1 is equal to minus 21. அடுத்த ஸ்டெப் கான்ஸ்டன்ட்லாம் ரைட்ல கொண்டு போங்க. 4 into x plus 3 the whole square y plus y minus 1 the whole square minus 36 minus 1 ரைட்ல கொண்டு போங்க plus 36 plus 1 அது போக minus 21 அப்படியே இருக்கும். 36 plus 1 னா 37 37 minus 21 னா 16. சோ இந்த ரைட் சைடுல 16 ரைட் சைடுல என்ன நம்பர் வருதோ அதை வச்சு டிவைட் பண்ணனும். சோ டிவைடிங் by 16 4 into x plus 3 the whole square divided by 16 y minus 1 the whole square divided by 16 right side la 16 by 16 1 ஆயிடும். ஃபுல்லா 16 ஆல டிவைட் பண்ணுங்க என்ன 4 into x plus 3 whole square by 16 னா 4 க்கு 16 கிடைச்சா கீழ 4 so x plus 3 the whole square divided by 4 இது அப்படியே தான் இருக்கும். y minus 1 the whole square by 16 is equal to 1. இந்த plus 3 ஐ கூட minus of minus 3 ன்னு போட்டுக்கலாம். so x minus of minus 3 the whole square by 4 plus y minus 1 whole square by 16 is equal to 1. இது என்ன ஃபார்முலா இருக்கு x minus h whole square y minus k whole square கீழ உள்ளதுல பெரிய நம்பர் தான் a squared சின்ன நம்பர் தான் b squared னா இப்போ x minus h whole square by b squared plus y minus k whole square by a squared is equal to 1. எப்பவுமே டினாமினேட்டர்ல இருக்கிறதுல பெரிய நம்பர் a squared சின்ன நம்பர் b squared மேல வந்து h k தான். அப்போ x minus h the whole square by b squared plus y minus k the whole square by a squared is equal to 1. h க்கு பதிலா எவ்வளவுனா -3 k க்கு பதிலா 1 ஏனா h k னா -3 1 a squared க்கு பதிலா 16 b squared க்கு பதிலா 4. இப்போ h k a squared b squared கண்டுபிடிச்சோம்னா a squared 16 ஆ இருந்தா a வந்து 4 plus or minus போடக்கூடாது. b squared 4 ஆ இருந்தா b வந்து 2 plus or minus போடக்கூடாது. ஏனா length of major axis length of minor axis எல்லாம் படிச்சிருக்கோம்னா அப்புறம் வழக்கமா eccentricity e கண்டுபிடிச்சுக்கணும். root of 1 minus b squared by a squared root of 1 minus b squared by a squared னா 4 by 16. சரி 4 க்கு 16 கிடைச்சா கீழ 4 வந்துரும் 1 by 4. So root of 1 minus 1 by 4. The 4 LCM எடுத்தா 4 minus 1 by 4. So 3 by 4 ஆயிடும். Square root of 3 by 4 னா square root எடுத்தா root 3 by 2. 3 க்கு square எடுத்தா root 3. 4 க்கு square எடுத்தா 2. இப்போ e வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி eccentricity கண்டுபிடிச்சுக்கணும்னா அப்புறம் a into e யும் கண்டுபிடிக்கணும். a ங்கிறது 4, e ங்கிறது root 3 by 2. 4 க்கு 2 கடிச்சா மேல ஒரு 2. So 2 root 3. a வந்து 2 root 3. இப்போ ஃபார்முலாக்கு வந்துறணும். இங்க a ஸ்கொயர்ங்கிறது எதுக்கு கீழ இருக்கு y க்கு கீழ இருக்கா மேஜர் ஆக்சிஸ் இஸ் parallel to y ஆக்சிஸ் னு அர்த்தம். ஃபார்முலா ஃபுல்லா y கோஆர்டினேட்ல இருக்கும். ஏனா y க்கு கீழ தான் பெரிய நம்பர் மேஜர் ஆக்சிஸ் parallel to y ஆக்சிஸ். இப்போ ஃபார்முலா ஃபுல்லா y கோஆர்டினேட்லயே இருக்கும்னா மறந்துட கூடாது. சென்டர் பிரச்சனை இல்ல சென்டர் h, k தான். h, k னா -3, 1. சென்டர் c of h, k னா c of -3, 1 பிரச்சனை இல்ல. ஃபோக்கஸ் வந்து y ஆக்சிஸை பொறுத்தனா 0, ae 0, ae ஜெனரலா சொன்னா x கோஆர்டினேட்டோட h சேர்க்கணும் y கோஆர்டினேட்டோட k சேர்க்கணும். அப்ப ஃபோக்கஸ் என்ன 0 plus h, ae plus k 0 plus h, ae plus k
S S dash நம்மளா போடுறதானா அப்ப இது y axis பொறுத்து மேஜர் ஆக்சிஸ் parallel to y axis அதனால y கோஆர்டினேட்ல இருக்கு ஃபார்முலா 0 plus h க்கு பதிலா -3 a வந்து 2√3 என்ன k க்கு பதிலா 1 அப்ப h க்கு -3 a க்கு பதிலா 2√3 k க்கு பதிலா 1 0 -3 னா -3 தான் இங்க 2√3 + 1 இங்க 0 -3 னா -3 தான் -2√3 + 1 இது ரெண்டு ஃபோக்கஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா தெரியும் ஆனா ஃபார்முலா ஈஸி தானங்க 0, AE 0, -AE அதான் ஃபார்முலா மேஜர் ஆக்சிஸ் வந்து y axis இருந்தா அதான் ஃபார்முலா parallel to y axis னா x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k சேர்த்தா புரிஞ்சுக்கலாம் இது பாக்கும்போது ஒரு மாதிரியா தெரியும் எழுதும்போது ஈஸி தானே h க்கு k க்கு AE க்கு வேல்யூ போட்டு ஆன்சர் வரும் அடுத்து வெர்டிசஸ் y axis பொறுத்தன மேஜர் ஆக்சிஸ் இருக்குது ஏன்னா y க்கு கீழ தான் பெரிய நம்பர் அப்ப 0, A 0, -A அதான் வெர்டெக்ஸ் ஆனா 0, A ன்னு போடக்கூடாது x கோஆர்டினேட்டோட h சேர்க்கணும் y கோஆர்டினேட்டோட k சேர்க்கணும் அப்ப 0 + h, a + k 0 + h, -a + k அந்த சாதா ஃபார்முலால x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k சேர்த்தா போதும் 0 + h னா என்ன 0 க்கு 0 தான் h க்கு பதிலா -3 a க்கு பதிலா 4 k க்கு பதிலா 1 கரெக்ட்டா போடணும் போன இதுல வந்து ae வரும்னா இதுல a வரும் ஃபோக்கஸ்ல இந்த இடத்துல ae இருக்கும் இதுல a இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் 0 + h னா 0 + -3 -a + k னா a க்கு பதிலா 4 போட்டா -4 + 1 அப்ப இது ஒரு -3, 5 இது -3, -3 -4 + 1 னா -3 சோ இது ரெண்டு வெர்டிசஸ் இப்போ ஃபோசை சொல்லியாச்சு வெர்டிசஸ் சொல்லியாச்சு சென்டர் சொல்லியாச்சுன்னா அப்புறம் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2b² a இதுலயும் கரெக்டா போடணும் b² என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க b² னா 4 a யும் 4 தான் மறந்துடக்கூடாது 2b² a 2 × 4 / 4 2 × b² பதிலா 4 a க்கு பதிலா 4 தான் 4 அடிச்சிட்டா 2 யூனிட்ஸ் ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2 யூனிட்ஸ் ஸோ சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு புக்ல டயக்ராம் இருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டாலே டயக்ராம் வரையணும் போன சம்ல டயக்ராம் இல்லை இந்த சம்ல டயக்ராம் இருக்கு டயக்ராமும் சேர்த்து வரைஞ்சுக்கணும் எப்படி டயக்ராம் வரையணும்னு சொல்றேன் கவனிச்சுக்கோங்க முதல்ல ஸ்மால் x ஆக்சிஸ் அடுத்து ஸ்மால் y ஆக்சிஸ் போட்டுக்கணும் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டா எடுத்துக்கணும் 1 2 3 -1 -2 தான் கரெக்டா எடுத்துக்கணும் சென்டர் ஃபோசை வெர்டிசஸ் அதெல்லாம் பிளாட் பண்ணிக்கணும்னா சென்டர் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா -3, 1 ரைட்டா சென்டர் -3, 1 x ல -3 y ல 1 மறந்துடக்கூடாதுன்னா -3, 1 சென்டர் -3, 1 இந்த x ல -3 y ல 1 வெர்டிசஸ் வந்து -3, 5 ஒரு வெர்டெக்ஸ் -3, -3 இன்னொரு வெர்டெக்ஸ் -3, 5 x ல -3 y ல 5 ஒரு வெர்டெக்ஸ் இன்னொரு வெர்டெக்ஸ் -3, -3 இன்னொரு வெர்டெக்ஸ் x ல -3 y ல -3 இன்னொரு வெர்டெக்ஸ் -3, x ல -3 y ல -3 ஃபோக்கஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்கொயர் ரூட்ல வருது பாத்தீங்களா அதை கண்டுபிடிச்சுக்கணும் ஃபோக்கஸ் என்ன -3, 2√3 + 1 -3, -2√3 + 1 அப்ப 2√3 + 1 -2√3 + 1 க்கு வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும்னா 2√3 + 1 அதுக்கு வேல்யூ என்னன்னு பாருங்க 2 × √3 ஓட வேல்யூ வந்து 1.732 நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் √3 க்கு மேல 1.7 னே போடுங்க 32 ல விட்டுருங்க √3 க்கு மேல 1.7 அப்ப 2√3 + 1 னா 2 × 1.7 + 1 3.4 + 1 3.4 + 1 னா 4.4 இப்ப 2√3 + 1 னா 4.4 என்ன -2√3 + 1 அப்படின்னா -2 × 1.7 + 1 என்ன √3 க்கு மேல 1.7 னு போட்டுருக்கேன் அப்ப -3.4 + 1 சோ -2.4 அப்போ ஒரு இது வந்து இதோட வேல்யூ 4.4 என்ன இதோட வேல்யூ √3 + 1 க்கு வேல்யூ 2√3 + 1 க்கு 4.4 ஒரு ஃபோக்கஸ் -3, 4.4 -3 4.4 எடுத்துக்கணும் x ல -3 இது 4.4 -3, 4.4 2√3 + 1 ங்கிறது 4.4 எக்ஸாக்ட்டா 4.4 இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு 4.5 அந்த மாதிரியாவது பிளாட் பண்ணிக்கணும் -3, 4.4 ஒரு ஃபோக்கஸ் இன்னொரு ஃபோக்கஸ் வந்து -3, -2.4 ஏன்னா -2√3 + 1 னா -2.4 தானே அப்போ -3, -2.4 இங்கிட்டு -3, -2.4 x ல -3 y ல -2.4 இன்னொரு ஃபோக்கஸ் கிடைச்சிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல சென்டர் -3, 1 அப்புறம் வெர்டிசஸ் -3, 5 -3, -3 பிளாட் பண்ணியாச்சு ஃபோக்கஸ் மட்டும் 2√3 + 1 க்கும் -2√3 + 1 க்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் 2√3 + 1 னா 4.4 approximately -2√3 + 1 னா -2.4 அப்ப இது -3, 4.4 இந்த s -3, -2.4 இந்த s டாஸ் இப்ப சென்டர் ரெண்டு வெர்டிசஸ் ரெண்டு ஃபோசை அப்படி பிளாட் பண்ணிடணும் முதல் ஸ்டெப் அதான சென்டர் வெர்டிசஸ் ஃபோசை இதெல்லாம் பிளாட் பண்ணிக்கணும்
பிளாட் பண்ணி அதை ஃபுல்லா அப்படியே ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் மேஜர் ஆக்சிஸ். இப்போ சென்டர் வெர்டிசஸ் ஃபோசை எல்லாம் பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, அதான் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் வந்து ஸ்மால் ஒய்க்கு பேரலல் தானே, அப்படினால கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துக்கணும். அப்போ மேஜர் ஆக்சிஸ் வரையணும். இது ரெண்டாவது ஸ்டெப் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் 1ங்கிறது சென்டர் வெர்டிசஸ் ஃபோசை பிளாட் பண்றது. ஸ்டெப் 2ங்கிறது என்னது, அதெல்லாம் ஜாயின் பண்றது. அது வந்து மேஜர் ஆக்சிஸ் பேரல் டு மேஜர் ஆக்சிஸ், அது பேரல் டு ஒய் ஆக்சிஸ் இருக்கிறதுனால கேபிட்டல் ஒய் போட்டுக்கோங்க. ஸோ இது இந்த வேலை முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எவ்வளோன்னு பாருங்க. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா 2 யூனிட்ஸ் வந்திருக்கா, கண்டுபிடிச்சிருக்கீங்க. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2 யூனிட்ஸ். அப்ப என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸுக்கு லெஃப்ட்ல 1 யூனிட், ரைட்ல 1 யூனிட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வரையணும். ஃபோக்கஸோட லெஃப்ட்ல 1 யூனிட், ரைட்ல 1 யூனிட், மொத்தம் 2 யூனிட்ஸ் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ரெண்டு சைடு பிரிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபோக்கஸ்லயும் வரையணும். லெஃப்ட்ல 1 யூனிட், ரைட்ல 1 யூனிட். இன்னும் ரெண்டு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் உண்டு இல்லைங்க, ரெண்டு ஃபோக்கஸ்லயும் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் வரைஞ்சிக்கலாம். அப்ப மேஜர் ஆக்சிஸ் வரைஞ்ச பிறகு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எப்படி வரையணும், ஃபோக்கஸுக்கு லெஃப்ட் சைடுல 1 யூனிட் 1 சென்டிமீட்டர், ரைட் சைடுல 1 சென்டிமீட்டர். இந்த ஃபோக்கஸுக்கு லெஃப்ட் சைடுல 1 சென்டிமீட்டர், ரைட் சைடுல 1 சென்டிமீட்டர். சோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம், லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ்க்கு ஃபார்முலா 2b. 2b னா b ஸ்கொயர்ங்கிறது 4, b வந்து 2. இப்போ 2b னா 2 into 2 4. லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வந்து 4 சென்டிமீட்டர், 4 யூனிட்ஸ். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் கண்டுபிடிச்ச பிறகு 4 யூனிட்ஸ் தான மொத்தம் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். சென்டருக்கு லெஃப்ட்ல 2, ரைட்ல 2 எடுத்துக்கணும். சென்டருக்கு லெஃப்ட்ல 2 சென்டிமீட்டர், ரைட்ல 2 சென்டிமீட்டர். அதான் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். என்னென்ன வரைய சொல்றேன், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வரைய சொல்றேன், லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வரைய சொல்றேன். எது வரைஞ்ச பிறகு, மேஜர் ஆக்சிஸ் வரைஞ்ச பிறகு. மேஜர் ஆக்சிஸ் வரைஞ்ச பிறகு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2 யூனிட்ஸ். ஃபோக்கஸுக்கு லெஃப்ட்ல 1 யூனிட், ரைட்ல 1 யூனிட். அது மாதிரி இங்கே ஃபோக்கஸுக்கு லெஃப்ட்ல 1 யூனிட், ரைட்ல 1 யூனிட் பிரிச்சாச்சு. லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் அவன் சம்முல கொடுக்கவே இல்லை, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ்னா 2b வந்து 4. லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வந்து சென்டருக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் கொடுத்துக்கணும். மொத்தம் 4 சென்டிமீட்டர், லெஃப்ட்ல 2 சென்டிமீட்டர், ரைட்ல 2 சென்டிமீட்டர். அப்ப என்னென்ன வரைஞ்சிருக்கோம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், ரெண்டு லேட்டஸ்ட் ரெக்டம் வரைஞ்சாச்சு சேம் லென்த்ல. லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. இதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3 அதுக்கு அடுத்து எலிப்ஸே வரைஞ்சிடலாம். ஒரு வெர்டெக்ஸ்ல ஆரம்பிக்கணும், அப்படியே லேட்டஸ்ட் ரெக்டத்தோட எண்டு, மைனர் ஆக்சிஸோட எண்டு, லேட்டஸ்ட் ரெக்டத்தோட எண்டு, மைனர் ஆக்சிஸோட எண்டு, அப்படி இப்படி வரணும். அப்படி வெர்டெக்ஸ் வழியா இன்னொரு லேட்டஸ்டோட எண்டு, மைனர் ஆக்சிஸோட இன்னொரு எண்டு, அப்புறம் லேட்டஸ்டோட இன்னொரு எண்டு வெர்டெக்ஸ். ஒரு வெர்டெக்ஸ்ல ஆரம்பிச்சுக்கோங்க. என்ன எலிப்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு வெர்டெக்ஸ்ல ஆரம்பிச்சு லேட்டஸ்ட் ரெக்டத்தோட எண்டு, மைனர் ஆக்சிஸோட எண்டு, அப்புறம் லேட்டஸ்டோட எண்டு, இன்னொரு வெர்டெக்ஸ், மறுபடியும் லேட்டஸ்ட் ரெக்டத்தோட எண்டு, மைனர் ஆக்சிஸோட எண்டு, லேட்டஸ்டோட எண்டு, அப்படி வெர்டெக்ஸ் அப்படி ஜாயின் பண்ணணும். எலிப்ஸ் கிடைச்சிடும். எலிப்ஸ் கிடைச்சு முடிச்ச பிறகு அந்த மைனர் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. மைனர் ஆக்சிஸ் முதல்ல இந்த லென்த் மட்டும் தான் வரைஞ்சிருப்பீங்கன்னா, இப்போ அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி, அது ஸ்மால் எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்கு, அதனால கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துக்கோங்க. மைனர் ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேபிட்டல் எக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஷேப் ஆஃப் த எலிப்ஸ். எப்படி எலிப்ஸ் வரையணும் திருப்பி சொல்றேன் பாருங்க. முதல்ல சென்டர், ஃபோசை, வெர்டிசஸ் பிளாட் பண்ணிக்கோங்க. அது ஸ்டெப் 1. சென்டர், ஃபோசை, வெர்டிசஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் ஸ்மால் ஒய்க்கு பேரலா இருக்கிறதுனால கேபிட்டல் ஒய் கொடுத்தாச்சு. இது ஸ்டெப் 2. மேஜர் ஆக்சிஸ் வரைஞ்ச பிறகு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது ஃபோக்கஸுக்கு ரெண்டு சைடு பாதி பாதி வரைங்க. மொத்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2, ஃபோக்கஸுக்கு ரெண்டு சைடு 1 1. அதே மாதிரி இங்கேயும் ஃபோக்கஸுக்கு ரெண்டு சைடு 1 1. லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வந்து 4, சென்டருக்கு லெஃப்ட்ல 2, ரைட்ல 2. அப்ப இதான் ஸ்டெப் 3. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டமும் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வரையணும். வரைஞ்சு முடிச்ச பிறகு ஒரு வெர்டெக்ஸ்ல ஆரம்பிச்சு லேட்டஸ்ட் எண்டு, மைனர் ஆக்சிஸோட எண்டு இதெல்லாம் டச் பண்ற மாதிரி அப்படி ஃபுல்லா எலிப்ஸ் வரைஞ்சுக்கணும். எலிப்ஸ் வரைஞ்சு முடிச்ச பிறகு அந்த மைனர் ஆக்சிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதை கேபிட்டல் எக்ஸ் டேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்மால் எக்ஸ்க்கு பேரலா இருக்கா, கேபிட்டல் எக்ஸ் டேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிடும். இதான் மெத்தட் டு டிரா எலிப்ஸ். இது நம்ம கிளாஸ்ல ரெகுலரா பார்த்துக்கோங்க. இவ்வளவுதாங்க சம்மை. ஹோம்ஒர்க் வந்து எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன் செஞ்சோம்ல, அது செய்யணும். எக்ஸாம்பிள் 5.23 இந்த டயக்ராமோட உள்ள சம். இந்த ரெண்டு சம் மட்டும் ஹோம்ஒர்க். இது நாளை காலையிலக்குள்ள அனுப்பிடணும். தேங்க்யூ.